அவங்கள வெட்டி சாய்க்கணும். எல்லாரும் வாங்கடா. என்னப்பா இதெல்லாம் உங்க வேலைதானா? குறுக்க வந்து நிக்கிறீங்க. முதல்ல அறுவலை கீழே போடுங்க. என்னப்பா சொல்றீங்க? ஐயாவே வெட்டி சாச்சிருக்காங்க. அந்த ஊர்ல ஒருத்தல உசுரோட இருக்கலாமா? நீங்க என்ன அணை போடுறீங்க? ஐயாக்கு நடந்த இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. திருவிழா நடத்தி முடிப்பேன் ஐயாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். திருவிழா இல்லையா திருவிழா? அவங்கதாங்க சாமி குலதெய்வம். அவங்களே வெட்டி சாச்சிருக்காங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இல்லைங்க. என்னையா கம்பு சுத்த கத்து கொடுத்த எங்க கிட்ட உங்க விதையை காமிக்கிறீங்களா? குறுக்க வர்றது ஐயா மகனாவே இருந்தாலும் சரிதான். அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். தாண்டி போயிட்டே இருப்போம். ஏறி வர்றது எங்க மாமாக்களா இருந்தாலும் சரிதான். நானும் பார்க்க மாட்டேன். ஓ முடிவே பண்ணிட்டீங்களா? வாங்க பாத்துருவோம். பாத்துருவோம் வாங்க. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? நான் செஞ்சது தப்பு தான். எந்திரிங்க. உள்ள என்ன சத்தம்? உள்ள வேற ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. எந்த இந்த 10 நிமிஷத்துல 2 கேஸ் வந்துடும். அவட போய் இருக்கி போய்க்கோ போ. മനസ്സിലായോ? ഒന്നും മനസ്സിലായില്ല. ஐயா வெட்டுப்பட்டதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாமாக்கல்ல காட்டுத்தனமா போட்டு அடிச்சிருக்காங்க. அதை கூட வெளியில சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? லூசு அடிச்சதே இவர்தான். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மேலே வர சொல்லுங்க. ஐயாக்கு என்னாச்சு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தலைமுறையா எங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க விசுவாசம், இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதை எல்லாமே தெரியும். இந்த வீட்டுல எங்க ரகசியம் உங்க ரகசியம் தனித்தனியா பார்த்ததில்ல. அதனாலதான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். ஐயாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வெளியில தெரியக்கூடாதுக்காக தான் வீட்டுக்குள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஐயா நெத்தியில 2 சொட்டு ரத்தம் பார்த்தோன்னே ஊரே திரண்டு வந்தது. இப்போ ஐயா கழுத்துல கத்தி இறங்கினது தெரிஞ்சா எத்தனை ஊரு பத்தி எரியும், எத்தனை தலை சரியும் தெரியாது. எரியிற நெருப்பு அணையறதுக்காக தான் ஐயா இவ்வளவு பாடுபட்டார். இப்ப இவரையே காரணம் காட்டி திரும்ப அதை ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த கூட்டு சத்தத்தை நிறுத்த மாட்டேன்னு எங்க ஐயா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு வேண்டுதல். இந்த திருவிழா நடக்கிறதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிற விரதம். இது ஒரு தவம் மாதிரி. உங்க யாரோடைய அங்க சேவையிலையும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இந்த வீட்டுல எப்பவும் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஐயாக்கு இப்படி ஆச்சுன்றதுனால நிறுத்தக்கூடாது. ஐயா இருக்கா, நல்லதா இருக்கா, கூடிய சீக்கிரம் எந்திரிச்சு வருவா மகனா நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்பணும். சிங்கத்துக்கு முள்ளு குத்தனா 4 நாள் நோண்டிட்டு நடக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும்.